வணக்கம் அன்பு சகோதரிகளே. நான் ஜெர்மனிலிருந்து ரிஷாந்தி. எங்களோட ஃபெமினைனோட வந்திருக்கிறேன். ரெடியா சகோதரிகளே, எங்களோட தாய்மை புரட்சிக்கு, ஃபெமினைனுடைய தாய்மை புரட்சிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஃபெமினைன்ட ஃபவுண்டர் கோமதி அம்மா வந்து விவாக கல்வி நிறுவனம் என்ற இதில் இருந்து அவங்களுக்கு புரட்சி பெண்ணோட அவார்ட் கிடைச்சிருக்குது. அதுக்கு அம்மா வந்து எவ்வளோ புரட்சிகள் செய்துட்டு இருக்கிறாங்க. பெண்ணையும் மண்ணையும் காப்பதற்காக அவங்களோட இணைஞ்சு நாங்களும் போயிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் வந்து 9 லேயர்களுடையது. 100% காட்டன். இது பெண்ணையும் மண்ணையும் காக்கிறது. கோமதி அம்மா வந்து 2008 ஈரோட்டில் கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து 9.5 வந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்போ இது ஃபெமினைனா இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன், கனடா எல்லா இடம் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட தாய்மை புரட்சி ஃபேஸ்புக், டிக்டாக்ல பார்த்து கணக்க தாய்மார் என்னோட இணைகிறார்கள். அவர்களும் இந்த நல்ல விஷயத்தை கொண்டுட்டு போகணுமெண்டு இப்போ நாங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிற பேடுகள் யூஸ் பண்ணினா கூட, ஆனால் கணக்க பேர் கதை கேட்க அக்கா இப்படி பிரச்சனை தனக்கு இருக்குது, பீரியட் பிரச்சனை இப்படி பிரச்சனை இருக்கக்கா அனுப்பி விடுங்க பேடுன்னு சொல்லிட்டு எத்தனையோ சகோதரிகள் எடுத்து என்னோட காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு பெரிய ஒரு ஃபெமினைன் ஒரு பெரிய குடும்பமாக யூரோப்புக்குள்ளேயும் கொண்டுட்டு வரணுமென்று தான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் இது பெண்மையை எல்லா பெண்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதை கற்பப்பை கற்ப கிரகத்துக்கு இணையாதது. மாதவிடாய் வந்து தீட்டு இல்லை. மங்களம் மக்களே, சகோதரிகளே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லண்டன்ல இருந்து 5 சகோதரிகள் ஃபெமினைனில் இணைந்து செய்ய ஆர்வமாக இருக்கிறார்கள். இப்போ கதைச்சிட்டு இருக்கிறோம். மற்றது சுவிஸில் வந்து 3 சகோதரிகள் இப்போ என்னோட தொடர்பு கொண்டு அக்கா நாங்களும் ஃபெமினைன் எடுத்து கொடுக்க போகிறோம்னு சொல்லி கதைச்சிட்டு இருக்காங்க. மற்றது வந்து ஃப்ரான்ஸில் 2 பேர் கதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் 4-5 பேருக்கு மேலே. ஸோ எல்லாருமே அது மட்டக்களப்பு ஸ்கூலில் போய் கதை கேட்க அந்த பிரின்சிபல் லேடி ஸ்கூலில் கதை கேட்க அவங்க வந்து தங்கச்சி இப்படி ஒரு ப்ரொடக்டை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். ஏனெண்டா கணக்கு பொம்பளை பிள்ளைகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கேரியாக எடுத்து கொண்டுட்டு வாங்க, மந்தில் ஒருக்கா வந்து நீங்கள் இதை அவேர்னஸாக கதைச்சி பெண்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கதைச்சிருக்கிறாங்க. இது வந்து கணக்கை பேர்த்துக்கிட்டு இது வந்து வெளியில் கதைக்க பக்கத்தில் இருந்தபடியே தான் இது இருந்தது. ஆனால் எங்களோட கோமதி அம்மா கெத்தா வந்து வெளியில் பெண்ணின் கற்பக்கிரகத்தாக மாற்றணும் என்று சொல்லிட்டு எங்களை சில மாதிரி செதுக்கிட்டு இருக்கிறாங்க கோமதி அம்மா. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி அவார்ட் கிடைச்சதில் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் யூரோப்பில், கனடாவில் எல்லா இடமும் நாங்கள் கொண்டுட்டு போகணுமெண்டு அதான் நம்ம கதை கேட்க ஒருக்கா சொல்லியிருந்தாங்க. ஜிபிசி சாப்டர் 2 போயிருக்கேக்கில் பாத்திரம் சரியாக இருந்தால் அதை கேட்டு ஆக்களை இறைவன் அனுப்புவார். அப்படித்தான் ரிஷாந்தி எங்கேயோ இருந்த பிள்ளையை இங்கே அனுப்பியிருக்கிறார் அம்மா சொல்லியிருந்தாங்க கிபிசியில். ஸோ அது மாதிரி இப்போ நானே யோசிக்கிறேன், நான் ஜெர்மனில் இருந்துட்டு இந்தியா ப்ராடக்ட் எடுத்து இதுன்றதுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் இறைவன் தான் காரணம். நல்லதை செய்யணுமெண்டு அதுக்கேற்ற மக்கள் எங்களுக்கு அனுப்புவார். இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குற எத்தனையோ சகோதரிகள் இருந்தால் கூட இப்போ பார்த்திங்கன்னா லண்டனில் இருந்த ஒரு அக்கா எல்லாம் அவெல்லாம் சரியான ஒரு ஆன்மீகமான லேடிஸ். இது வந்து ஒரு தூய்மையான காரியம் என்றபடியாக கடவுளுக்கு ஒரு இது அருளாதாரமும் பொருளாதாரமும் தரும் என்றபடியாக கூடுதலாக இது ஆன்மீகத்தில் இருக்கிற சகோதரிகள் தான் இதில் கூட இணைவார்கள்னு நான் நம்புகிறேன். அதை விட பீரியட் பிரச்சனை இருக்கிற சகோதரிகளோட பிள்ளைகளுக்கு இருக்கிற சகோதரிகள் எல்லா சகோதரிகளையும் எங்களோட இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் செய்கிற ஒரு பிஸ்னஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் சாரி புட்டிக் வச்சுருக்கிறீங்களா, இல்லை பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறீங்களா, என்ன வச்சுருந்தாலும் அதுலேயும் இதை ஃபெமினைனை வச்சுட்டு அங்கே வர்ற பிள்ளைகளுக்கும் சொல்லி இதை கொடுக்கலாம். ஸோ எங்களோட இணையங்கள் சகோதரிகளே, நாங்கள் தாய்மை புரட்சி செய்வோம். ஃபெமினைனை எல்லா இடமும் கொண்டுட்டு போவோம். நன்றி மக்கள்.